வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் கல், மண்ணால கட்டின ஒரு கோயில் பத்தின கதை இல்ல. இது காலம், படையெடுப்பு, அழிவுன்னு எல்லாத்தையும் தாண்டி கம்பீரமா நிக்கிற ஒரு சரித்திரம். ஆமாங்க, இது சோமநாதர் ஆலயத்தோட அமரத்துவம் வாய்ந்த கதை. யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்த திரும்ப திரும்ப தரமட்டமாக்குறாங்க, ஆனா அது மட்டும் உண்மையில அழியவே மாட்டேங்குது. அது எப்படி சத்தியம்? இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் அச்சாணி. வாங்க இதுக்கான விடைய தேடலாம். சரி, நம்ம இந்த கதையில என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த கோயில் பத்தின ஒரு அறிமுகம், அப்புறம் அதோட புராண ஆரம்பம், அது சந்திச்ச வரலாற்று தாக்குதல்கள், அதோட நவீன மறுபிறப்பு, இன்னைக்கு அங்க என்ன பார்க்கலாம், கடைசியா அது நமக்கு சொல்ற சேதி என்னன்னு பார்க்க போறோம். முதல்ல இந்த சோமநாதர் கோயில் எங்க இருக்குன்னு பாத்திரலாம். குஜராத் மாநிலத்துல அரபிக் கடலோரமா ரொம்ப கம்பீரமா அமைஞ்சிருக்கு. இது இந்தியாவோட ரொம்ப பழமையான, ரொம்ப புனிதமான கோயில்கள்ல ஒன்னா பார்க்கப்படுது. ஆனா அதோட கதை வெறும் சரித்திர புத்தகத்தோட முடியறதில்ல. இந்த கோயிலோட கதை சரித்திரத்துல இருந்து ஆரம்பிக்கல, அதுக்கும் முன்னாடி புராணங்கள்ல இருந்து தொடங்குது. ஆமாங்க, இதோட அஸ்திவாரமே தெய்வீக சக்திகளால போடப்பட்டதா ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. இந்த கோயில் ஏன் இவ்ளோ ஸ்பெஷல்னு தெரிஞ்சுக்க நாம முதல்ல ஜோதிர்லிங்கம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, இது சிவனோட ஒளி வடிவம். இந்தியா முழுக்க இருக்கிற 12 முக்கியமான ஜோதிர்லிங்கங்கள்ல சோமநாதர் தான் முதல் ஜோதிர்லிங்கமா கருதப்படுறார். இதுதான் லட்சக்கணக்கான பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு ஆதாரம். புராணங்கள் படி இந்த கோயில் ஒரு தடவை இல்ல 4 தடவை தெய்வீகமா கட்டப்பட்டிருக்கு. முதல்ல சந்திரனே தங்கத்தால இத கட்டினதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராவணன் வெள்ளிலையும், கிருஷ்ணர் மரத்திலையும், கடைசியா மன்னர் பீம்தேவன் கல்லாலையும் இத கட்டினதா புராணங்கள் சொல்லுது. சோமநாதர், இந்த பெயருக்கு பின்னாடி ஒரு சூப்பரான கதை இருக்கு. சோமன், அதாவது சந்திரன், ஒரு சாபத்தால தன்னோட ஒளியை இழந்துட்டான். அப்போ இந்த இடத்துல சிவனை வழிபட்டதுக்கு அப்புறம்தான் அவனுக்கு மறுபடியும் அந்த பிரகாசம் கிடைச்சது. அதனாலதான் இதுக்கு சந்திரனின் கடவுள்னு அர்த்தம் வர மாதிரி சோமநாதர்னு பேர் வந்துச்சு. சரி, இப்ப நாம இந்த கோயில் கதையோட ரொம்ப முக்கியமான, அதே சமயம் ரொம்ப வேதனையான ஒரு கட்டத்துக்கு வர்றோம். அதாவது, இது மேல நடத்தப்பட்ட தொடர் தாக்குதல்களும் ஒவ்வொரு தடவையும் அது எப்படி திரும்ப எழுந்து நின்னுச்சுங்கிற கதையும் தான் அது. இந்த டைம் லைனை பாருங்க, மனசே ஒரு மாதிரி ஆகுது இல்லையா? பல நூற்றாண்டுகளா தொடர்ச்சியா தாக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒவ்வொரு முறை இடிக்கப்படும் போதும் அது திரும்பவும் கட்டப்பட்டிருக்கு. இது வெறும் கோயில் இல்ல, ஒரு பண்பாட்டோட மன உறுதியோட அடையாளம். இந்த கோயிலோட லொகேஷன் தான் அதுக்கு ஒரு வரமாகவும் இருந்திருக்கு, ஒரு சாபமாகவும் இருந்திருக்கு. எப்படின்னு பாக்குறீங்களா? கடற்கரையில இருந்ததால வாணிபம் செழிப்பா நடந்துச்சு, கோயில் ரொம்ப செல்வச் செழிப்பா இருந்துச்சு. ஆனா அதே கடற்கரை தான் கடல் வழியா வர்ற எதிரிகளுக்கு ரொம்ப எளிதான ஒரு இலக்காவும் இருந்துச்சு. அதனாலதான் இதுக்கு அழிவில்லா ஆலயம்னு பேர் வந்துச்சு. யோசிச்சு பாருங்க, அதோட உண்மையான பலம் அதுல இருந்த தங்கம் வெள்ளில இல்ல. ஒவ்வொரு தடவை இடிக்கப்படும் போதும் அதை திரும்ப கட்டணும்னு நினைச்ச அந்த மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையில தான் இருக்கு. சரி, இப்போ கதையோட போக்கு மாறப்போகுது. அந்த இருண்டு காலங்கள்ல இருந்து ஒரு நம்பிக்கையான, பெருமையான ஒரு புதிய யுகத்துக்குள்ள போறோம். அதாவது 20ஆம் நூற்றாண்டுல இந்த கோயில் எப்படி திரும்பவும் உயிர் பெற்றதுங்கிற கதைக்குள்ள. இந்த கோயில திரும்ப கட்டினது ஒரு தேசிய இயக்கமாவே மாறுச்சு. அதுக்கு முக்கியமா 3 பேர் காரணம். சர்தார் வல்லபாய் பட்டேலோட உறுதி, கே.எம். முன்ஷியோட தொலைநோக்கு பார்வை, அப்புறம் நம்ம முதல் ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தோட பங்களிப்பு. இவங்களால தான் இந்த ஆலயம் மறுபடியும் கம்பீரமா எழுந்து நின்னுச்சு. அவங்க சும்மா ஒரு புதுசா ஒரு பில்டிங்க கட்டல. ரொம்ப முக்கியமா அதோட பழைய வரலாற்று வேர்களை மதிக்கிற மாதிரி அந்த பாரம்பரிய சாளுக்கிய பாணியிலே கட்டினாங்க. இது அந்த புதிய கோவில அதோட பழங்கால சரித்திரத்தோட ரொம்ப ஆழமா இணைச்சுது. சரி, இவ்ளோ சரித்திரம் பார்த்தாச்சு. இப்ப நாம நிகழ்காலத்துக்கு வருவோம். இன்னைக்கு நீங்க சோமநாதர் கோயிலுக்கு போனா என்னெல்லாம் பார்க்கலாம், என்ன அனுபவங்கள் கிடைக்கும்? கோவிலுக்குள்ள போனீங்கன்னா அந்த ஜோதிர்லிங்கம் இருக்கிற கருவறை, அப்புறம் ரொம்ப நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட சபா மண்டபம், கிட்டத்தட்ட 50 மீட்டர் உயரமான கோபுரம்னு எல்லாமே நம்மள அசர வைக்கும். சாயங்கால நேரத்துல நடக்கிற அந்த ஒலி காட்சி இந்த கோயிலோட முழு சரித்திரத்தையும் நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திரும். இங்க ஒரு ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் இருக்கு. பானஸ்தம்பம்னு ஒரு தூண். அது தெற்கு திசையை பார்த்து நிக்குது. அதுல என்ன எழுதியிருக்கு தெரியுமா? இந்த இடத்திலேந்து நேரா தெற்கே அண்டார்டிகா வரைக்கும் இடையில எந்த நிலப்பரப்புமே இல்லேன்னு சொல்லுது. எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல?
இந்த கோயில் வருஷம் முழுக்க அமைதியா இருக்கிற இடம் மட்டும் இல்ல. மகா சிவராத்திரி, கார்த்திகை பூர்ணிமான்னு விசேஷ நாட்கள்ல லட்சக்கணக்கான மக்கள் கூடுற ஒரு திருவிழா கோலமா மாறிடும். ஒரு துடிப்பான கலாச்சார மையமாவே இது செயல்படுது. சரி, நாம இப்போ இந்த பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இவ்ளோ கதைகளை கேட்டதுக்கு அப்புறம் இத்தனை அழிவுகளையும் தாண்டி நிக்கிற இந்த சோமநாதர் கோயில் நமக்கு என்ன சொல்ல வருது? இந்த டேபிள்ல பாருங்க, ரொம்ப அழகா எல்லாத்தையும் தொகுத்து சொல்லுது. ஒரு ஹிஸ்டோரியன் கண்ணோட்டத்துல பார்த்தா இது அழிவுக்கு எதிரான ஒரு கலாச்சார எழுச்சியோட சின்னம். ஒரு ஜியாகிரபி தெரிஞ்சவர் கண்ணோட்டத்துல இது கடலால தீர்மானிக்கப்பட்ட ஒரு இடம். ஆனா ஒரு பக்தரோட பார்வையில இது அசைக்க முடியாத நம்பிக்கையோட உறைவிடம். அப்போ இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சோமநாதர் கோயில் வெறும் ஒரு கோயில் கிடையாது. அது இந்திய நாகரிகத்தோட ஏற்றம், இரக்கம், வலி, மீண்டெழுதல்னு எல்லாத்தையும் பதிவு செஞ்ச ஒரு உயிருள்ள வரலாற்று புத்தகம். கடைசியா இந்த ஒரு வரியில இந்த கோயிலோட முழு கதையுமே அடங்கியிருக்கு. எது நித்தியமானதோ அத உண்மையில யாராலையும் அழிக்கவே முடியாது. சோமநாதரோட இந்த மீண்டெழும் கதை நம்ம மனசுல ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. நம்ம வாழ்க்கையில, நம்ம சமூகத்துல எத்தனை தடவை தோத்து போனாலும் பரவாயில்ல, நாம திரும்ப திரும்ப கட்டியெழுப்ப வேண்டிய முக்கியமான கருத்துக்கள் அல்லது நம்பிக்கைகள் என்னென்ன? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.